வணக்கம். 200க்கு 200 200க்கு 200ன்னு சொல்லி கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாங்க. இந்த அர்த்தமெட்டிக் கணக்கு, மேத்தமெட்டிக் கணக்கு எல்லாம் சுக்கு நூறாக போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல நினைக்காதீங்க. தாவேகா தொண்டர்கள் அனைவரும் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர் அதாவது இன்னும் ஒரு ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தா இவங்களுக்கு எத்தனை ஓட்டு வரும்ல என்னால, தாவேக்கா எத்தனை தொகுதியில ஜெயிக்கும், தாவேக்கனுடைய எத்தனை சீட்டு வாங்குவாங்க, எத்தனை பேர் எந்தெந்த இதுல இருப்பாங்க, எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி இருக்கும், எத்தனை பேருக்கு எம்எல்ஏ பதவி, எத்தனை பேர் இந்த கட்சியில இருந்து போயிருவாங்க சொல்லிட்டு இந்த கால்குலேஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம கட்சி ஜெயிச்சிரும், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ஒருத்தனும் யோசிக்கல. அவங்கவுங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, தளபதி ஜெயிச்சா அவங்க தொண்டர்ல என்ன பண்ணுவாரு, இவர் பண்ண என்ன எந்த மாதிரி ஒரு அரசியல் எடுத்து வைப்பாரு, இவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரு, மக்களை எப்படி பாத்துக்குவாரு, போதை இல்ல தமிழகத்தை எப்படி உருவாக்குவாரு, இந்த பெண்களுக்கு எப்படி கடன் கொடுப்பாரு, அப்புறம் தொடர்ந்து விஜய் சாரை இன்னும் ப்ரமோட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், விஜய் சாரு தானா வளரல. அவரு சாதாரணமா ஒரு நடிகரா தான் வந்தாரு. இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத மாபெரும் அரசியல்வாதியா மாத்தினது இங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வாடகை வாய்கள் சாட்சாத் இவங்களே தான். இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு விஜய் சார் வளர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாடகை வாய்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி விஜய் அண்ணன் மூலியமா நான் செலுத்திக்கிறேன். தேங்க்யூ.